ஏய் கதிரு, ஜாமான்லாம் வந்துருச்சுடா. போங்க போய் இறக்கி வைங்க. அங்க வச்சிரு. கடைனாலும் பிரச்சனை வரும், வீடுனாலும் பிரச்சனை வரும். நீங்க ஏன் அதெல்லாம் ஓவரா உங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நீங்களும் டென்ஷன் ஆகி மத்தவங்களையும் டென்ஷன் ஆக்குறீங்க? பிரச்சனை இருக்கும்போது எல்லாருக்குமே டென்ஷன் வரதானுங்க செய்யும். இவங்க ஏன் எல்லாத்தையும் இவங்க தலையில தூக்கி வச்சுக்கிறாங்கன்னு கேக்குறேன். ஏதோ இவங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி. கடை விஷயத்த அவங்க பாத்துப்பாங்க. அவங்களாம் பெரியவங்க தானே, யாரும் சின்ன பசங்க இல்லையே. என்ன நீ இப்படி சொல்ற? அது நம்ம கடை மீனா, எப்படி அவங்க பாத்துப்பாங்கன்னு விட முடியும்? நீங்க டென்ஷன் ஆகுறதால என்ன ஆயிட போகுது? சரி, கடையை விடுங்க. வீட்லயும் தம்பிங்க தம்பிங்கன்னு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும்னு ஏன் நினைக்கணும்? ஏன் பசங்களுக்கு நான் செய்யாம நான் அவங்கள பாத்துக்காம வேற யாரு பாத்துப்பா? அவங்க என்ன குட்டி பசங்க இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஆனா என்ன, இத பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா நீ உங்க அப்பா அம்மாக்கு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? அது வேற இது வேறங்க. எல்லாம் ஒண்ணுதான். அவங்களுக்கு நான் பொண்ணு. இவங்க எல்லாரும் உங்க ஹஸ்பண்டோட பிரதர்ஸ் தானே. நீங்க ஏன் அம்மா மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஏங்க எதுக்குங்க இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிய? அக்கா தான் எல்லாரையும் வளர்த்தா. அக்கா இங்க வரும்போது கண்ணனுக்கு 6 வயசாம். அப்ப அவ பையன் மாதிரி தானே பாப்பாக. ஜீவாக்கு எத்தனை வயசு? உங்களதான். என்ன கேட்ட? நீங்க இங்க வரும்போது ஜீவாவுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டேன். 13 வயசு. 8வது படிச்சிட்டு இருந்தான். ஓ, அவனுக்கு 13, கதிருக்கு 10, கண்ணனுக்கு 6 வயசு. வா, உங்க ஹஸ்பண்டுக்கும் ஜீவாவுக்கும் எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்ல? ஏன் ஹஸ்பண்டா? ஏன் மாமான்னு சொல்ல மாட்டியா? முல்ல மாமா தானே கூப்பிடுறா. சட்டுன்னு வரலங்க. கூப்பிட்டு பழகு. என்னையும் அக்கான்னு கூப்பிடு. நானும் கூப்பிடுவேன் தான் பாத்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஏங்க வாங்கங்கிற. சரி சரி கூப்பிடுறேன். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் திட்டாதீங்க. அக்கா அவ வயசு வித்தியாசத்தை பத்தி கேக்குறா. ஆமா, மாமாவுக்கும் ஜீவாவுக்குமே ஒரு 12-13 வயசு வித்தியாசம். எல்லாரும் மொத குழந்தையதான் வேண்டி விரதம் இருந்து பெத்துப்பாங்க. அத்தை 2வது பையனை அப்படி வேண்டி பெற்றிருக்காங்க. நான் இங்க வரும்போது அத்தையும் முடியாம இந்த நிலைமையில தான் இருந்தாங்க. 3 பசங்களும் என்கிட்ட ஒட்டவே மாட்டாங்க. அண்ணி வந்தா கொடுமைப்படுத்துவாங்கன்னு நினைச்சாங்களாமா. முதல்ல கண்ணன் தான் வந்து பேசினான். அப்படியே ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சாங்க. ஒரே வாரம்தான். அதுக்கப்புறம் என்னை விட்டு 3மே நகராது. என் புடவையை பிடிச்சுக்கிட்டு அண்ணி அண்ணின்னு பின்னாடியே வருவாங்க. எல்லாத்துக்குமே அண்ணிதான். ஏங்க இந்த கதையெல்லாம் தெரியாம சட்டு சட்டுன்னு நீங்க பாட்டுக்கு எதையாவது பேசாதீங்க. சாரிங்க. பரவாயில்ல. ஏமுல்ல, உனக்கு எல்லாம் தெரியும், மீனாக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. மாமா. ஜீவா வந்துட்டியா? மாமா எல்லாம் ஓகே தானே? ஓகேவா? டபுள் ஓகே. ஏடா ஜீவா? ஆமாண்ணே. அப்பாடா, இப்பதான் மாமா எனக்கு நிம்மதியா இருக்கு.
கதிர் கடையில் இருக்கான், வந்துடுவான். இல்ல நேத்து நைட்டு போனா அதான். ஆமாம்ல, அவன் கடையிலே தான் இருக்கான். அவன் போனதுக்கப்புறம் வந்துடுவான். என்ன இப்போ வருவானா ராத்திரி வரேன்னு சொல்கிறானான்னு தெரியல. சரி சாப்பிட்டீங்களா மாமா? எங்கே தானே சாப்பிட்றது, இப்போதான் வந்தேன். நாங்கள் தான் அலைஞ்சு தெரிஞ்சு சாப்பிடாம வரோம்டா. கடையில் இருக்க ஜீவாவும் சாப்பிடாம தான் உட்காந்துக்கிறீங்க. மாமா சாப்பாடு கொடுத்து விட்டேனே மாமா, எல்லாருக்கும் தானே கொடுத்து விட்டேன், ஏன் சாப்பிடல? ஜெகா கடையில் இருக்காப்புல, நம்ம கதிர் மாமா சரவணே பார்த்தா குறைக்கு நம்ம கண்ணனும் கடையில் தானே இருக்கான். இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. நானா கையை காலை கழுவிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வை, குளம் பசியாக இருக்கு. சரிங்க மாமா. ஜீவா ம், இங்க வா. ஏன் என்ன? வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. அக்கா என்னக்கா சாப்பாடு கேக்குறா? இருந்தது எல்லாத்தையும் தான் நான் கடை கொடுத்து விட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அரிசி வேற இல்ல முல்ல. இவங்க 2 பேரும் காலையில சாப்பிட்டாங்களான்னு கூட தெரியல. சரி வா, ஏதாவது பண்ணுவோம். இவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா பாதி சாப்பாட்டை எடுத்து வச்சிருப்பேன். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் பச்சரிசி இருக்குல்ல, தயிர் சாதம் திரும்பவும் செஞ்சிடலாமா? ஐயோ முல்ல, இருந்த எல்லா தயிரையும் தான் அதுல போட்டுட்டனே. இப்போ ஒரே கோத்தி வச்சா தயிராக லேட் ஆகும். என்ன பண்றது? ஐயோ இப்ப என்ன பண்றது? அக்கா பேசாம உண்மையை சொல்லிடலாம் அக்கா. எதை சொல்ற? வீட்ல அரிசி இல்லாம கடைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கண்ணா. ஆமா போமுல்ல, கதிர் கேட்கும் போதே வீட்ல அரிசி இருக்குன்னு சொன்னதுனால தான் அவன் எடுத்துட்டே போனான். இப்ப போய் இல்ல அதனால தான் சமைக்கலன்னு சொன்னா பதறி போயிடுவாங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்படி எத்தனை நாள் தான் ஓட்டுவியாக்கா அரிசி இல்லாம? கடை நிலைமை சரியானதோ அவங்களே மூட்டையை கொண்டு வந்து போட்டுருவாங்க. அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அப்போ ஒன்று பண்றீங்களாக்கா? சாப்பாடுலாம் கடைக்கு கொடுத்து விட்டேன், சாப்பாடு இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிடுங்கன்னு சொல்லிடுறீங்களா? பசிக்குதுன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்கன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? வேற என்னதான்க்கா செய்ய போறிய? அதான் முல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நேரத்துல ஒரு மேஜிக்கும் பண்ண முடியாது. முல்ல, இட்லி இருக்கு. இந்நேரம் இட்லி எப்படிக்கா சாப்பிடுவா? முட்டை இருக்கு. ஒரு நிமிஷம். 2 வெங்காயம், 2 தக்காளி. இந்தா, இது சீக்கிரம் சின்ன சின்னதா நறுக்கு. அதோட 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு. என்னக்கா பண்ண போறிய? நீ சீக்கிரம் சின்ன சின்னதா நறுக்கு சொல்றேன். என்னக்கா பிரியாணி செய்ய போறீங்களா? இட்லில என்ன பிரியாணி? அப்புறம் ஏன் அவசரப்படுற? பொறுத்திருந்து பாரு. நம்மள ஆண்டவன் பிரச்சனையில கொண்டு வருவான், ஆனா மீண்டு வரதுக்கான வழிய அவனே காட்டுவான். அக்கா எல்லாம் நறுக்கிட்டேன்க்கா. அப்படியா? இந்தா, இந்த இட்லிய கொஞ்சம் சின்ன சின்னதா இதுல பிச்சு போடு. இட்லி உப்புமா பண்ண போறீங்களா? ஏதோ படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. உப்புமாலாம் இல்ல, நீ உதுத்து கொடு. முதல்ல கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டாச்சா? இப்போ அந்த வெங்காயத்தை கொடு. வெங்காயத்தை போடணும்.
நல்லா வதங்கினதும் ம். பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஐயோ, இஞ்சி பூண்டு அரைக்கவே இல்லையே. ஐயோ இந்த சீக்கிரம் அரை சீக்கிரம் அரை. போதும். இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சா? பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்க வேண்டும். அடுத்து தக்காளி போட்டுக்கணும். தக்காளி வதங்கிருச்சா? இப்போ ம். முட்டையை ஊத்தணும். உப்பு போடுறேன். ஆமா ஆமா போடு போடு போடு. போதுமா? போடு. அக்கா, என்னதான் பண்றீங்க? பேர் சொல்றீங்களா? இட்லி உதுத்து கொடு. காம்பினேஷனே வித்தியாசமா இருக்குக்கா. நல்லா கலரணும். ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கொஞ்சம் நல்ல மிளகு பொடி போடணும். ரெடி. இந்தா டேஸ்ட் பாரு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குக்கா. அப்பாடா. இது முட்டை இட்லி தானே? ஆமா, இது நானே கண்டுபிடிச்ச டிஷ். நல்லா இருக்கா? இல்லையே, இதை நான் மதுரையில சாப்பிட்டிருக்கேனே. சாப்பிட்டிருக்கியா? ஆமா ஆமா, ஒரு தடவை முட்டை இட்லி சாப்பிட்டிருக்கேன். பிரியாணி மாதிரியே இருக்கும்னு நினைச்சேன். பயபுல என்கிட்ட இருந்து காப்பி அடிச்சிட்டான் போல. சரி சரி, நீ தட்டு எடுத்துட்டு வா, நான் இதை எடுத்துட்டு போறேன். சரிக்கா. செம்ம பசி அண்ணி. செம்ம பசி. ரொம்ப பறக்காத. தயிர் சாதம் தான் இன்னைக்கு. என்னவா இருந்தா என்ன, எங்க அண்ணி செஞ்சா அப்படி இருக்கும். தானா ம்? என்னது இது? சாப்பிட்டு பாருங்க மாமா. போடு. போதும். என்ன அண்ணி இது? இது ஒரு புது டிஷ். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடுங்க ரெண்டு பேரும். அற்புதமா இருக்கு அண்ணி. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. மாமா, ம்? நீங்க ஒண்ணுமே சொல்லல. அட்டகாசமா சூப்பரா இருக்குதானா? சரி, என்ன ஆயிட்டு அது? இது ஒரு புதுவிதமான சாப்பாடு மாமா. நானே கண்டுபிடிச்சேன். ஏன் முல்ல? ஆமா ஆமா ஆமா, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஏன் தானே சோறாகலையா? டெய்லி சோறு தானே சாப்பிடுறோம். இன்னைக்கு வேற ஏதாவது வெரைட்டியா பண்ணலாமேன்னு தான். இதுக்கு பேர் என்ன? கொத்து இட்லிடா. கொத்து இட்லியா? ஆமா, முட்டை கொத்து இட்லி. நீங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வரேன்னு போனீங்களா, அதுக்குள்ள புதுசா ஏதாவது செய்யலான்னு யோசிச்சேன். டக்குன்னு இது தோணுச்சு, அதான் செஞ்சுட்டேன். இவ்வளவு சீக்கிரத்துல வேண்டியா? ஆமா மாமா, முள்ளதான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி கொடுத்தா. அப்படியே கடகடன்னு ஒரு 2 நிமிஷத்துல பண்ணிட்டேன். எப்படி என்னோட கண்டுபிடிப்பு? அசைத்துட்டு போ, சூப்பரா இருக்குதானா? முல்லை கூட சொன்னா, இது வரைக்கும் அவ இப்படி ஒரு டிஷ் சாப்பிட்டதே இல்லையாமா. புதுசு புதுசா வெரைட்டியா கண்டுபிடிக்கிறீங்கன்னு என்ன பாராட்டிட்டா. ஏன் முல்ல? ஆமாக்கா, ஆமா, சொன்ன இந்த ஐடியாலாம் நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி தோணாதோ? எனக்கு இது தரவே இல்ல. அதான் சொன்னனே, இப்பதான் டக்குன்னு யோசிச்சேன்னு. நீயும் சாப்பிடுறியா? பிளேட் எடுத்துட்டு வரட்டுமா? ஜீவா, எனக்கு கொஞ்சம் கொடு. சாப்பிட்டு பாக்குறேன்.
எப்படி இருக்கு மீனா? ம் இன்னும் கூட ஜீவா. அவனை சாப்பிட விடு. நான் உனக்கு வேற தட்டி எடுத்துட்டு வரட்டுமா? இருக்கட்டும், நீ சாப்பிடட்டும், சாப்பிடு. முல்ல ம்? நீ சாப்பிடல, வா உட்காந்து சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே. இல்ல மாமா, நான் சோறு சாப்பிட்டேன். ம் தானா நீ சாப்பிட்டே இல்லையா? ஆ சாப்பிட்டேன் மாமா. வேற எதுவும் சொன்னீங்களே? இன்னைக்கு என்ன தானே வேறதான்? நான் தான் வேறம்லாம் இருக்கக்கூடாதுன்னு உனக்கு சொன்னேன் இல்லையா? இல்ல மாமா, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றா. வெறுதோலாம் இல்ல. ஐயோ, நீங்க தானே சொன்னீங்க. அது சும்மா சொன்னேன். நான் தான் சாப்பிட்டனே. தானா அடிக்கடி வீட்டில் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யுதானா? நல்லா இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் போடு. போதும்ப்பா, இன்னும் எனக்கு கொஞ்சம். போதும், அவனுக்கு வை. சரி. போதும். ஜீவா, நீ எவ்வளவு டயர்டா இருக்க தெரியுமா? கொஞ்ச நேரம் போய் தூங்கலாம்ல. வேண்டாம் மீனா. நைட் எல்லாம் நீ சரியாவே தூங்கல. சும்மா ஒரு 1 hour தூங்க. கடைக்கு போகணும், நிறைய வேலை கிடக்கு. உங்க அண்ணன் சாப்பிட்ட இடத்துலயே சாஞ்சு உட்காந்து தூங்குறாரு பாரு. நீயும் தூங்கேண்டா. அண்ணன் எல்லாம் தூங்க மாட்டாரு. ஏற்கனவே 1008 பிரச்சனையில இருக்கும். சத்தியமா தூங்குறாரு ஜீவா. பாரு, தூண் மேல சாஞ்சுக்கிட்டு தூங்குறாரு. சரி, தூங்குனா தூங்கட்டுமே, உனக்கு என்ன? நீயும் அதே மாதிரி தூங்கேன்னு சொன்னேன்டா. அவர் தூங்குனா நான் ஏண்டி தூங்கணும்? கொஞ்சம் சும்மா இருக்கியா? சும்மா நொய்யின்னு பேசிக்கிட்டு. உன் நல்லதுக்காக தான் சொன்னேன். கேட்டா கேளு, கேட்காட்டி போ, எனக்கு என்ன? மீனா, ம்? எனக்கு ஒரு உதவி செய்றியா? என்ன? ஒரு 10 நிமிஷம் பேசாம இருக்கியா? இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா தண்ணி குடி. தண்ணிய குடி, விக்கல் எடுக்குதுல. நின்றுச்சு மீனா. லஞ்ச் சரியில்லை ஜீவா, அதான் விக்கல் வருது. ஆமா, இப்படி ஏதாவது புதுசு புதுசா சொல்லிக்கிட்டே இரு. நீ இப்ப சாப்பிட்டியே, அது நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கா? அதான்டா, ஏதோ பேர் சொன்னாங்களே, முட்டை இட்லியா கொத்தி இட்லியா? ஏன், அதுக்கு என்ன? சூப்பரா இருந்துச்சே. உனக்கு இருக்கும். நீ தான் லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டிய, நான் தான் பார்த்தனே. அது சும்மா டேஸ்ட் பார்த்தேன். இப்ப என்ன, நானும் உனக்கு அண்ணன் மாதிரி தூங்கணும், அப்படிதானே? இப்ப பாரு. நான் பேச ஆரம்பிச்ச உடனே தூங்குறான் பாரு. நான் சாப்பாடு பத்தி பேசக்கூடாது, அதுக்காக தானே நீ தூங்குற. டேய் எந்திரிடா, இங்க பாரு. பிசாசு பிசாசு, மனுஷியாடி நீ இப்படி கிள்ற? அதான் சொல்லிட்டியே பிசாசுன்னு. பிசாசு இப்படிதான் பண்ணும். எல்லாத்துக்கும் நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி சொல்லுவியே. இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சுன்னு கேளு. சொல்லு. இன்னைக்கு 12:30 மணி ஆகியும் உங்க அண்ணி சமைக்கவே இல்ல ஜீவா. ஏண்டி, அவங்கள தவிர உனக்கு சொல்றதுக்கு வேற விஷயமே இருக்காதா? கேளு ஜீவா, எப்பவுமே 10 மணிக்கே கிச்சனுக்குள்ள போய் மத்தியான சாப்பாடுக்காக உருட்டுவாங்கல்ல. இன்னைக்கு போகவே இல்ல. நானும் போவாங்கன்னு பாக்குறேன், அவங்க அசையவே இல்லடா. சரி, அப்போ நானே
நான் போய் சமைக்கவான்னு கேட்டேன். ஏதோ அப்பதான் வயிறு இருக்கிறதே ஞாபகம் வந்த மாதிரி கிச்சனுக்கு சமைக்க போனாங்க. போய் என்ன சமைச்சாங்க தெரியுமா? கேளுடா. தயிர் சாதம். வெறும் தயிர் சாதம் ஜீவா. கேட்டா தலைவலி சமைக்கலன்னு சொல்றாங்க.